friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாவே நான் வந்து என் தம்பி கல்யாணம் ஷாப்பிங் vlog அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன். என் தம்பி கல்யாணத்துக்கு எப்படி ரெடியான அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி vlogs தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா என் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி மண்டபத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். மண்டபம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல மண்டப டெக்கரேஷன் எப்படி இருக்கணும், மணவர டெக்கரேஷன் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு வரலான்ட்டு போனோம். நானு, என் ஹஸ்பண்ட், அப்புறம் தங்கச்சி, தம்பி, அப்புறம் அப்பா. இன்னும் வீட்லயும் அவங்க அம்மா அப்பா அப்புறம் பொண்ணு எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ டெக்கரேஷன் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மண்டபத்தை போய் பார்த்துட்டு இங்கே வந்து டெக்கரேஷன் பார்க்கறதுக்காக வந்தோம். டெக்கரேஷன் செலக்ட் பண்ண ஸோ பொண்ணு மாப்பிள்ள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் சொல்லணும்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அந்த டெக்கரேஷனுக்கு பின்னாடி வந்து மண்டபத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ டெக்கரேஷன் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்தது. நான் அதனால் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே மூட்டை மூட்டையாக கெட்டி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க போல இருக்கு. நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்னால் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸும் நிறையா இருந்தது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இப்படி வாங்கி வச்சுப்பாங்க போல். ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்னால் இது அந்த நேரம் சொல்லி இப்போ ஈவினிங் ரிசப்ஷன்னா இந்த மாதிரி ஒன் டே பிஃபோர் வாங்கி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரிஜினல் ஃப்ளவருக்கு இருக்கிற அழகு வந்து தனி அழகு தான். ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து நம்ம சொல்லும்போது அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கல்யாணத்தப்போ இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அதிகமாக அதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலை எவ்வளோ செலவாச்சு அப்படின்லாம். இப்போ தான் தெரியுது டெக்கரேஷனுக்குலாம் இப்படி தனித்தனியாக காசு வாங்குவாங்கன்னே. ஏன்னா வந்து ரிசப்ஷன் டெக்கரேஷனுக்கு தனியாக ஒரு அமௌண்ட், நம்ம என்ன டெக்கரேஷன் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கப்புறமா மணவர டெக்கரேஷனுக்கு தனியாக அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம் போர்டு வைக்கிறதுக்கு, வெல்கம் போர்டு வைக்க எல்லாத்துக்குமே செப்பரேட் காஸ்ட், அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ். ஸோ ஒரு கல்யாணம்னா சும்மா இல்லை, எல்லாத்துலேயும் செலவு, அவ்வளோ செலவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் கல்யாணத்துக்கு இதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரம் எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போது நான் இங்கே போனப்போ தான் தெரிஞ்சுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக காசா. ஒரு மண்டபம்னா மண்டபம் புக் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே தனியாக டெக்கரேஷன். இந்த சேரில் விஐபி கிளாத் மாதிரி ஒரு ஒயிட் கலர் போடுறாங்கல்ல துணி மாதிரி, அது போட்டால் அதுக்கு கூட தனி அமௌண்ட். அப்படி சின்ன சின்னதாக மண்டபம் புக் பண்ணோன்னா அது தனி ரேட்டு போல். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் காசு. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸாக இருந்தது. அப்புறம் மண்டபத்தில் ரூம்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு, எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஸ்டே பண்ண ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால ரூம்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு வா. நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து மண்டபம். இதுதான் வந்து மெயினாக ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் போனப்போ ஒரு கல்யாணம் அப்போ தான் முடிஞ்சுது. ஆனால் முடிஞ்ச அடுத்த செகண்டே எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டாங்க. டெக்கரேஷனோட தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் போய் டெக்கரேஷன்லாம் சொல்லிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கல்யாணத்து அன்னைக்கு என்னால் இந்த மண்டபத்தை சுற்றி பார்க்கவே முடியல, அவ்வளோ பிஸியாக இருந்தா. என் தம்பி கல்யாணம் தான், ஆனால் ஃபுல்லாக நானும் பிஸியாக தான் இருந்தேன். முன்னாடியே போய் பார்த்தனால தான் மண்டபத்தை நல்லா சுற்றி பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு. நாங்களும் எல்லா ரூம்ஸும் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 ரூம்ஸ் கிட்ட இந்த மண்டபத்தில் இருக்கு. பட் பொண்ணு வீட்டுக்கு 5 ரூம், எங்களுக்கு 5 ரூம். நிறைய ரூம் வந்து சின்னதாக தான் இருந்தது. சில ரூம்ஸ்ல தான் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சில ரூம்லாம் சின்னதாக தான் இருந்தது. அங்கே ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளியில் வந்துட்டோம். அப்படியே பின்னாடி ஒரு லாட்ஜ் இருக்கான். அங்கேயுமே எங்கள் அப்பா வந்து எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறையா வரனால ரூம்ஸ் நிறையா தேவைப்பட்டது. அதனால அங்கேயுமே ஒரு 10 ரூம்ஸ் கிட்ட போட்டிருந்தாங்க. அங்கேயும் போய் அங்கேயும் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த தான் அந்த லாட்ஜு. இங்கேயும் நாங்கள் போட்டிருக்க சூட் ரூம், டீலக்ஸ் ரூம் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பக்கத்தில் வந்து தலப்பாக்கட்டி தான் இருந்தது. ஓகே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாக்கட்டியில் போய் சாப்பிட போனோம். தலப்பாக்கட்டினாலே பிரியாணிக்கு தான் ஃபேமஸ். என் தங்கச்சி வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டா. அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஸோ அப்புறம் இது வந்து பார்பிக்யூ ஸ்டார்டர்ஸ் மாதிரி சிக்கன்ல ஸ்டார்டர்ஸ் இருந்தது. லாஸ்ட்ல லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டு லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ண ரிசப்ஷன் லுக். டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது அப்புறம் வெல்கம் என்ட்ரன்ஸ்க்கான டெக்கரேஷன்.
அதுக்கப்புறம் இது மார்னிங் அந்த மணவரை டெக்கரேஷன். ஸோ எல்லா டெக்கரேஷனுமே ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.